கண்ணை மூடி இந்த காலையில் கர்த்தரை ஆவியானவர் சொல்றாரு, மகளே உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். இந்த கால்களில் சொல்றாரு, மகளே நான் விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். உன்னோட வேதனைப்படுத்துகிற சகல அசுத்தாவிய செயல்பாடுகளை இன்றைக்கு நாம் அழிக்கிறோம். இந்த வேதனை வேண்டாம்னு சொல்றதுல 2 வருடமும் 6 மாதத்துடைய பகுதி நீ படுகிற எல்லா வேதனைக்கும் அவர் தீர்வை தர விரும்புகிறார். அவர் சொல்றார், உன்னை பார்த்து சொல்றாரு, அவர் கண்ணீரை கண்டேன். ஆண்டவர்களை பார்த்து சொல்றாங்க, கண்ணீரை கண்டேன். அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, கண்ணீரை கண்டேன். இப்போ நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்ற கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, மன கிளேசத்தோட நாணயத்துக்குள்ள வந்துருக்கீங்க. என்னைக்காவது எனக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுமா? என்னைக்காவது எனக்கு ஒரு பிடிவு நாள் வருமா அப்படின்னு கேட்கிற சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அநேக பாவங்கள் மன்னிக்க போகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ உபத்திரவத்தின் வழியில் நடக்கும் போது நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னோடு கூட இருந்தவர் சொல்லுகிறார், உன்னை உள்ள கையில் நான் வரைஞ்சிருக்கிறேன். உன் இருதயத்தின் மன வாஞ்சையை நிறைவேற்றி உன்னை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா
நீங்க பாடுபட்டு இருக்கீங்க, நீங்க மறிச்சிருக்கீங்க, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்க, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருக்கீங்க. உயிர்த்து எழுந்த இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு சமாதானமும் ஆறுதலும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ரைட், உட்காருங்க. ஆமென்.